கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த வசனத்தில் 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சிறுமைப்பட்டு, இரண்டாவதாக ஆவியில் நொறுங்குண்டு, மூன்றாவதாக என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். 3 காரியம். 1 சிறுமைப்பட்டு, 2வது ஆவியில் நொறுங்குண்டு, 3வது என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை. சிறுமைப்பட்டு என்றால் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். இரண்டாவதாக ஆவியிலே நொறுங்குண்டு ஜெபிக்க வேண்டும். ஆத்தும பாரத்தோடே மற்றவர்கள் படுகிற வேதனையை கண்டு அது நம்முடைய பிரச்சனையைப் போல அவர்கள் படுகிற வேதனையை உள்வாங்கி அவர்களுக்காய் அழுது தேவ சமூகத்திலே உள்ளம் உடைக்கப்பட்டு ஜெபிக்கிற அனுபவம் தான் ஆவியிலே நொறுங்குண்டு செயல்படுவது. ஆவியிலே நொறுங்குண்டிருப்பது என்பது ஆத்தும பாரத்தோடே நொறுக்கப்பட்டு ஜெபிப்பது. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். மூன்றாவதாக என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனத்தில் உள்ள வார்த்தையின்படியே நடப்பது, அப்படியே ஆம் என்றும் ஆமீன் என்றும் கீழ்ப்படிந்து நடப்பது. கர்த்தர் சொல்லிவிட்டார், இதை நான் மாற்ற மாட்டேன். என் தாய் தகப்பன் சொன்னாலும், என் சமுதாயம் சொன்னாலும், யார் சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். நான் ஆண்டவருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ நான் அதன்படி தான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பார். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனத்தாழ்மை நமக்கு வேண்டும். மற்றவர்களுக்காய் ஆவியில் நொறுங்குண்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.